அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹின் பெயர் பூச்சி ஆரம்பம் செய்கிறேன். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் நாயகத்தின் வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹின் கிருபை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, முதல் வசந்தம் என்று சொல்லப்படுகிறார். முதல் வசந்த காலம் என்று பெயர் வைக்கப்பட்ட ரபீஉல் அவ்வல் என்கிற ஒரு புனிதமான மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்திலே அவதரித்த பரக்கத்து பொருந்திய ஒரு மேன்மை மிக்க ஒரு மாதத்திலே அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் உண்டான பாக்கியத்தை கடந்த காலங்களில் அல்லாஹ் நமக்கு வழங்கியதை போன்று இந்த வருடமும் நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அந்த விதத்தில் அல்லாஹ்விற்கு நாம் நிறைய நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நாம் புகழ்வதினால், அவர்களை பற்றி நாம் பேசுவதினால் பெருமானாரின் புகழ் உயர்ந்து விடுவதோ அல்லது அவர்களுடைய பெயர் பாரெங்கும் பரவி விடுவதோ அல்ல. நமக்கு முன்னால் அல்லாஹ் அவர்களுடைய பெயரை உயர்த்தி வைத்திருக்கிறான். நாம் புகழ்வதையெல்லாம் தாண்டி பெருமானாரை அல்லாஹ் நிறைய இடங்களில் புகழ்ந்து வைத்திருக்கிறான். அப்படியானால் பெருமானாரை பற்றி பேசுவதற்கு, அவர்களை புகழ்வதன் மூலமாக நமக்கு என்ன பிரயோஜனம் என்று பார்க்கிற பொழுது, நாயகத்தை புகழ்பாடுவதை தன்னுடைய பிழைப்பாக கொண்டிருந்த, தன்னுடைய முழு நேர வேலையாக கொண்டிருந்த ஹஸரத் ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாரை பற்றி புகழ்வதற்கு நாயகமே ஒரு மிம்பரை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு சஹாபி ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சமூகத்திற்கு சொல்லித் தருகிற செய்தி, பெருமானாரை புகழ்வதின் காரணத்தினால் நாம் புகழப்படுகிறோம் என்பதாக ஹஸரத் ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். அந்த அடிப்படையில் பெருமானாரை புகழ்வதன் மூலமாக, அவர்களை பற்றி பேசுவதன் மூலமாக அவர்களுடைய பரக்கத்தை நாம் எடுத்துக் கொள்கிறோம். பெருமானாரின் மூலமாக நாம் ரஹ்மத்து செய்யப்படுகிறோம். பெருமானாரின் மூலமாக நாம் பரக்கத்து செய்யப்படுகிறோமே வெளிய நாம் பெருமானாருடைய புகழை தூக்கி பிடிப்பதில்லை. நம்மின் மூலமாக பெருமானாருடைய புகழ் ஒன்றும் உயர்த்திவிடப் போவதில்லை. அல்லாஹ் எங்கு உயர்த்தி வைக்க வேண்டுமோ அந்த இடத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் அவர்களுடைய புகழையும் புகழின் உச்சத்திற்கே கொண்டு சென்றிருக்கிறார். அருமையான பெருமக்களே, நாயகத்தை புகழ்ந்து அவர்களை பற்றி பேசி பெருமானாருடைய வரலாறுகளை தெரிந்து கொள்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இது போன்ற மாதங்களை அல்லாஹ் நமக்கு அமைத்து தந்திருப்பதில் அதை பயன்படுத்திக் கொள்வதற்கான முயற்சியில் நாம் இறங்க வேண்டும். பொதுவாக இன்று மட்டுமல்ல, எல்லா காலங்களிலேயும் ரபீஉல் அவ்வல் மாதம் வருகிற பொழுது கூடவே சேர்ந்து சில சுவரொட்டிகளும் நோட்டீஸுகளும் வெளியே வரும். நம்மை போன்ற மனிதருக்கு கொண்டாட்டம் தேவையா? நம்மை போன்ற மனிதரை புகழ வேண்டுமா? இவ்வளவு தூரம் அவர்களை புகழ வேண்டுமா என்கிற நோட்டீஸுகளையும் சுவரொட்டிகளையும் நாம் வருடா வருடம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அருமையான பெருமக்களே, ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் அல்லாஹ்விற்கு அடுத்தபடியாக புகழ்வதற்கு ஆக தகுதி படைத்தவர்கள் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த விதத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைந்து போனார்கள்? அன பஷரும் மிஸ்லுக்கும். பெருமானாரை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அன பஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான் என்று சொல்லுங்கள். உங்களை போன்ற ஒரு மனிதன் தான் நான். ஆனால் இந்த வாசகத்தோடு சில இயக்கங்கள் நிறுத்தி விடுகிறது. அடுத்த வாசகத்தை அல்லாஹ் சொல்லித் தருகிறான், யூஹா இலை, ஆனால் நான் வஹீ கொடுக்கப்படுகிறேன், இறைவனின் மூலமாக நான் வஹீ செய்யப்படுகிறேன் என்கிற விஷயத்தையும் சொல்லுங்கள் என்பதாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான்.
எனவே அனபஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை போன்று மனிதர் தான் என்று நிறுத்தி விடுவதில்லை. அல்லாஹ் தொடர்கிறான், யூஹா இலை, ஆனால் எனக்கு வஹி கொடுக்கப்படுகிறது. அப்படியானால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் நம்மை போன்றவர்கள் அல்ல. எந்த விதத்திலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் நமக்கு ஒப்பாகவே முடியாது. இந்த மலைக்கும் மடுவிற்கும் உள்ள வித்தியாசம் என்று சொல்வார்கள், மலைக்கும் கடுகுக்கும் உண்டான வித்தியாசம் கூட இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களோடு எந்த விதத்திலேயும் இந்த மனித சமூகத்தை நாம் ஒப்பிடவே முடியாது. அந்த அளவிற்கு உயர்ந்த புகழ் படைத்தவர்கள், உயர்ந்த தகுதி படைத்தவர்கள், எல்லா விதமான ஆற்றல்களும் பெற்றவர்கள் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு எந்த ஆற்றலை எல்லாம் கொடுக்கவில்லை சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லா துறைகள் இதற்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தினருக்கு, இதற்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தின் நபிமார்களுக்கு அல்லாஹ் குறிப்பிட்ட சில துறைகளை மட்டுமே பெருமாற்றலாக அல்லாஹ் வழங்கி இருந்தான். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்களுடைய ஆற்றலை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது, வலினுஅல்லிமஹு மின் தஅவீல் ஹதீஸ், கனவிற்கு விளக்கம் அளிக்கக்கூடிய அந்த சக்தியை, அந்த ஆற்றலை ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுத்திருந்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்லித் தருகிறார். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுகிற இறைவன், வஅலன்னா லஹுல் ஹதீத், இரும்பை மெழுகை போல் வளைப்பதற்குண்டான ஆற்றலை அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுத்திருந்தோம். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை பற்றி சொல்லுகிறான், வஉனபிஉகும் பிமா தஅகுலூன வமா தத்தகிரூன ஃபீ புயூதிகும். மூஸாவிடத்திலே வரக்கூடிய எந்த மனிதரிடத்திலேயும் அவர் வீட்டிலிருந்து வரும்போது எதை சாப்பிட்டுக் கொண்டு வருகிறார், அவருடைய வீட்டிலே எதையெல்லாம் அவர் தன்னுடைய வாழ்வாதாரமாக சேமித்து வைத்திருக்கிறார் என்கிற எல்லா விஷயங்களையும் அந்த மனிதருக்கு சொல்லித் தருகிற ஆற்றலை அல்லாஹ் ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு கொடுத்திருந்தார். எந்த மனிதர் வந்தாலும் நீ என்ன சாப்பிட்டுக்கிட்டு வர்றேன்னு கரெக்டா சொல்லிடுவாங்க. அவருடைய வீட்டிலே என்னவெல்லாம் இருக்கிறது என்பதை ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொல்லி விடுவார்கள். அந்த ஆற்றலை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். வஅல்லிம்னா மன்திகத் தய்ர், ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு பறவைகளின் மொழிகளை, பறவைகள் பேசுகிற மொழிகளை, அந்த ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருந்தான். பறவைகளோடு பறவைகள் பேசுகிற மொழியை புரிந்து கொள்ளுகிற ஆற்றலை ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு கொடுத்திருந்தான். இப்படி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் தனிப்பட்ட துறைகளை பற்றி பேசுகிறார் அல்லாஹ். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை பற்றி குறிப்பிடுகிற பொழுது, வஅல்லமக மா லம் தகுன் தஅலம், நாயகமே எதுவெல்லாம் நீங்கள் தெரியாமல் இருந்தீர்களோ அனைத்தையும் உங்களுடைய ரப்பு உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான் என்பதாக அல்லாஹ் சொல்லித் தருகிறார். எல்லா விஷயங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை ஒரு துறையோடு நாம் ஒடுக்கி விடாமல், சுருக்கி விடாமல், எந்த துறையை எடுத்தாலும் அதிலே முதல் நபராக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இருக்கிற அந்த உயர்ந்த ஆற்றலை அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் பெற்றிருந்தார்கள். எந்த விதத்திலே அவர்கள் நமக்கு ஒப்பாகி போவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை பார்த்து ஆச்சரியப்படாத மனிதர்கள் இல்லை உலகத்தில். மாற்று மதத்தவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள், முந்தைய நபிமார்கள் ஆச்சரியப்பட்டார்கள், கூட இருந்த சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டார்கள், நாம் ஆச்சரியப்படுகிறோம். அல்லாஹ் கூட சில வார்த்தைகளில் இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நாயகமே இப்பேற்பட்ட ஒரு நற்குணத்திலே நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள், எவ்வளவு நற்குணம் படைத்தவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே வியந்து பேசுகிறான். உலகத்தில் ஆச்சரியப்படாதவர்கள் யாரும் இல்லை பெருமானாரை பார்த்து. அவ்வளவு உயர்ந்த ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லுவாங்க, லிகுல்லி உம்மத்தின் ஃபிரௌன், எல்லா உம்மத்துகளுக்கும் ஒரு ஃபிரௌன் ஒருத்தர் இருப்பான். எந்த ஒரு நபிமாருடைய உம்மத்தை எடுத்துக்கொண்டாலும் அங்க ஒரு ஃபிரௌன் ஒருத்தர் இருப்பான். وَفِرْعَوْنُ هَذِهِ உம்மத்தி, இந்த உம்மத்தினுடைய ஃபிரௌன் யார் என்று சொன்னால் அபூஜஹல். அபூஜஹல் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூஜஹலை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். ஃபிரௌனுடைய பட்டத்தை அபூஜஹலுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்திருந்தார்கள். அந்த அபூஜஹல் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து நின்று சொன்ன வார்த்தை வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, முஹம்மதே லா நுகதிபு, உங்களை ஒரு காலமும் நாம் பொய்யர் என்று சொல்லவே மாட்டோம். நீங்க பொய் சொல்றீங்கன்னு ஒரு தடவை கூட நாங்க சொன்னதில்லை. வலாக்கின் என்றாலும் நுகதிபு மா ஜிஅத பிஹி, நீங்கள் எதை கொண்டு வருகிறீர்களோ, எந்த மார்க்கத்தை சொல்லுகிறீர்களோ அதை நாங்கள் பொய் பேசுகிறோம். உண்மைதான்.
ஆனால் உங்களை நாங்கள் ஒருபோதும் பொய்யர் என்று சொல்ல மாட்டோம் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை எதிரிகள் கூட புகழ்கின்ற அளவிற்கு சர்வதேச தலைவராக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட நபி எந்த விதத்திலேயும் இந்த சமூகத்தில் எந்த மனிதருக்கும் ஒப்பாக முடியாது. இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நபி அவர்களும் நம்மை போன்ற மனிதர் தானே. நபி அவர்களே சொல்கிறார்களே, குர்ஆனை சொல்லுகிறது என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு கணம் யோசித்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய வாழ்வில் நடந்த ஏதேனும் ஒரு காரியத்தை நம்மால் செய்ய முடியுமா? நபி அவர்கள் தனக்கு முன்னால் இருப்பதை எப்படி பார்ப்பார்களோ இரு கண்களை கொண்டு, அதே போன்று தனக்கு பின்னால் நடக்கிற விஷயத்தை பார்க்கிற ஆற்றலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். சமூகத்தில் அப்படிப்பட்ட ஆற்றல் யாருக்கு இருக்கிறது? எல்லாவற்றையும் தாண்டி நிறைய மறைவான விஷயங்களை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு மற்றும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருந்தானே. இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மிக தீவிரமாக இஸ்லாத்தினுடைய பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹிஜ்ரத்தும் நடந்துவிட்டது. பெருமானார் மதீனாவிலே இருக்கிறார்கள். அந்த சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை கொலை செய்வதற்காக திட்டமிடப்படுகிறது. ஸஃப்வான் இப்னு உமைர் என்கிற ஒரு மனிதர், மக்கத்து காஃபிர்களுடைய தலைவர் உமைர் என்கிற ஒரு மனிதரை அழைத்து அவரிடத்திலே சொல்கிறார், உமைரை, இந்த சமூகத்திலே சிறந்த வீரனாக நாம் உம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாயகத்தை கொலை செய்வதற்காக வேண்டி, அவர்களை தீர்த்து கட்டுவதற்காக வேண்டி ஒரு பெரிய ஆலோசனை போட்டிருக்கக்கூடிய இந்த சமயத்தில், ஒரு பெரிய மீட்டிங் போட்டிருக்கிற இந்த சமயத்தில் அமைதியா இருக்கிறீங்களே, இந்த சமூகத்தில் உங்களை பெரிய வீரனாக உள்ளவா நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று ஸஃப்வான் உமைரை கிளப்பி விடுகிறார். அந்த நேரத்தில் உமைர் சொல்லுவார், பெருமானாருக்கு அவர்களே கொலை செய்வதற்கான இந்த வேலையை நான் எடுத்துக் கொள்வதில் எனக்கு எந்த பயமும் இல்லை. ஆனால் என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், என்னுடைய மனைவி மக்கள் இருக்கிறார்கள், எனக்கு நிறைய கடன்கள் இருக்கிறது என்று ஸஃப்வானிடத்திலே அவர் சொல்ல, ஸஃப்வான் சொல்கிறார், உமைரே, உன்னுடைய மனைவி மக்களை நான் என் பொறுப்பில் எடுத்துக் கொள்கிறேன், உன்னுடைய எல்லா கடனை நான் அடைத்து விடுகிறேன், இந்த வேலையை மட்டும் நீ செஞ்சிரு. உமைர் ஏற்றுக்கொண்ட அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை நோக்கி வருகிறார் மதீனாவிற்கு. சஹாபாக்கள் எல்லாம் பெருமானாரோடு அமர்ந்திருக்கிற சமயத்துல வாளோடு உள்ளே ஒரு மனிதர் வருவதை பார்த்தவுடன் சஹாபாக்கள் ரொம்ப வேகமா என்ன செஞ்சிடறாங்க, உஷாராயிடுறாங்க. மிக வேகமாக இருந்து அவரை பிடிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், தான் விட்டுருங்க, அவரை வரவிடுங்க. உமைர் உள்ளே வருகிறார். வந்தவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள், உமைரே, என்ன நோக்கத்திற்காக வேண்டி வந்தீர்கள்? என்ன நினைப்புல வந்திருக்கிறீங்க? இல்ல யா ரசூலல்லாஹ், எங்களுடைய கபீலாவிலே எங்களுடைய கோத்திரத்தாரில் சில நபர்கள் உங்களிடத்திலே சிறை கைதிகளாக அடைபட்டிருக்கிறார்கள், அடிமைகளாக இருக்கிறார்கள். அதான் அவர்களை ஏதாவது பணம் கொடுத்து மீட்டிக் கொண்டு போகலாம் என்று வந்தேன் என்று உமைர் சொல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, அப்படின்னா நீ பணத்தோடு வந்திருக்கணும், வாளோடு வந்திருக்க கூடாது. மீட்டிக் கொண்டு செல்வதாக இருந்தால் பணம் வேண்டும், பொருளாதாரம் வேண்டும். ஆனால் நீ வாளை தொங்க விட்டு வந்திருக்கிறாயே, என்ன காரணம்? உமைர் கடைசி வரைக்கும் ஒத்துக்கல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமைரை பார்த்து கேட்பார்கள், ஃபமா ஷரத்த லி ஸஃப்வான் இப்னு உமையா ஃபில் ஹிஜ்ர். ஸஃப்வான் இப்னு உமையாட்ட ஹிஜ்ர் என்கிற மகாமே ஹிஜ்ர், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களுடைய கல் பதிக்கப்பட்டிருக்கிற அந்த மக்காவினுடைய அருகாமையிலே உள்ள இடத்தில் அவர்களிடத்திலே நீங்கள் என்ன நிபந்தனை போட்டீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று ஹஜ்ரத் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதுவரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. உமைரிடத்திலே பெருமானார் கேட்கிறார்கள், ஸஃப்வானோ, நீயும் மக்காவிற்கு அருகாமையில் ஹிஜ்ர் என்கிற அந்த பகுதியில் ஸஃப்வான் உனக்கு என்ன ஷரத்து போட்டார்? உன்னுடைய மனைவி மக்களை பொறுப்பில் எடுத்துக் கொள்வதனாக உனக்கு வாக்களிக்கவில்லையா? இதையெல்லாம் கேட்ட உன்னை ஆடி போன ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுவரைக்கும் பெருமானார் இடத்தில் சொல்வார்கள், நாயகமே, நானும் ஸஃப்வானும் பேசும் பொழுது அந்த இடத்தில் எங்கள் இருவரை தவிர வேறு யாரும் இல்லை. எந்த ஒரு ஜீவராசியும் இல்லாத அந்த வனாந்திர பகுதியிலே நாங்கள் பேசிக் கொண்டிருந்த வார்த்தை நீங்கள் பேசுகிறீர்கள் என்று சொன்னால் உங்களை நான் நபியாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று மதீனாவிற்கு பெருமானாரை கொலை செய்கிற திட்டத்தோடு போன உமைர் முஸ்லிமாக திரும்பி மக்காவிற்கு வருகிறார். அருமையான பெருமக்களே, இந்த இடத்திலே நாம் யோசித்து பார்க்கிறோம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விதத்திலே நமக்கு ஒப்பாகி போவார்கள்,
எந்த ஒரு காரியத்தையும் மிக துல்லியமாக சொல்லித் தருகிற அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வார்த்தை எங்குமே தப்பியது இல்லை. துல்லியமா சொல்லுவாங்க, எங்கேயுமே தப்பியது இல்லை. எல்லா விதமான ஆற்றல்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு, எல்லா செய்திகளையும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருந்தான், சொல்லிக் கொடுத்திருந்தான். நமக்கு அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறதா? பெருமானார் முன்னால் பார்ப்பதை போன்று பின்னால் பார்ப்பதை போன்று நாம் பார்க்க முடியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஏதோ பல நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் நடந்த ஒரு வார்த்தையை, அதே வார்த்தையை கொஞ்சம் கூட பிசகாமல் சொல்லித் தருகிறார்களே, அதுபோல் நம்மால் சொல்ல முடியுமா? அருமையானவர்களை யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதுபோன்ற ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய வாழ்விலே. ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கெல்லாம் தெரியும். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட அலியை பற்றி சொல்வார்கள், அலியே, இந்த உலகத்திலே யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு. மூன்று விஷயங்கள் அது எனக்கு இருந்திருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். அல்லாஹ் இந்த மூன்று காரியங்களை உனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஒன்று, அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மகளார் ஃபாத்திமாவை திருமணம் செய்யக்கூடிய அந்த உயர்ந்த பாக்கியம் அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கிறான். அதே போல் ஹுனைன் போரிலே நாளை காலை ஒரு மனிதரிடத்திலே என்னுடைய கொடியை நான் கொடுப்பேன், அந்த கொடிக்கு கீழ் செல்லுகிற படையோடு அந்த போர் வெற்றி பெறும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த கொடியை உன்னிடத்திலே கொடுத்தார்கள். அது உயர்ந்த பாக்கியம். அதே போல் சொல்வார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முகத்தில் முழித்த முதல் நபர் நீதான். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார் ஹஸரத் ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா கஅபாவை தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்பொழுது கர்ப்பமாக அவர்களுடைய வயிற்றில் இருக்கிறார்கள். தவாஃப் செய்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் பிரசவ வலி வந்து விடுகிறது. மக்கள் எல்லாம் கடுமையான கூட்டம், அங்கே பிரசவிக்க முடியாது. இந்த கஅபாவினுடைய பொறுப்புதாரி சொல்லி விடுகிறார், அந்த பெண்மணியை நீங்கள் கஅபாவிற்கு உள்ளே சென்று கொண்டு விடுங்கள். உள்ள கொண்டு போயிடுறாங்க. கஅபாவிற்குள் ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறக்கிறார்கள். பிறந்த குழந்தை அழுக வேண்டும், கொஞ்சமாவது கண்ணை துறக்கணும், அதுதான் உலகத்தினுடைய நியதி. ஆனால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார்கள், ஆனால் கண் திறக்கவே இல்லை. ரொம்ப நேரமாச்சு கண் திறக்கல. அன்றைக்கு ஹஸரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்களால் மிகவும் நம்பகத்தன்மை கொண்ட, மக்களால் எல்லோராலும் காஃபிர்களாலும் கூட ஏற்றுக்கொள்ளப்பட்ட உயர்ந்த தலைவராக ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சமயம் பெருமானாரை அழைக்கிறார்கள். பெருமானாரை அழைத்து பெருமானாரிடத்திலே ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொடுப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குழந்தையை கையில் வாங்கியதுடன் பெருமானாருடைய முகத்தை முதலாக ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய கண்களை திறந்து பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய முகத்திற்காக வேண்டிதான் காத்து கிடந்தாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதுவரைக்கும் யாரும் முகத்திலையும் முழிக்கல. முதலாக கண் திறந்தவுடன் தன் இமைகளுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த அந்த தோழர் ஹஸரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அலியை வாங்கி ஜம்சம் தண்ணீரை கொண்டு என்ன செய்வார்கள், அப்படி குளிப்பாட்டுவாங்க. குளிப்பாட்டுகிற சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள், இந்த குழந்தை இன்றைக்கு நான் குளிப்பாட்டுகிறேன், இந்த குழந்தை இன்றைக்கு நான் குளிப்பாட்டுகிறேன், ஒரு காலம் வரும் இந்த குழந்தை என்னை குளிப்பாட்டும் என்று நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன வார்த்தை சுமார் 40-50 வருடங்களுக்கு பிறகு நடந்ததா இல்லையா? நபி அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு நபி அவர்களை குளிப்பாட்டிய 4 சஹாபாக்களில் ஒரு நபர் ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். யோசித்து பார்க்கிறோம், பெருமானாருடைய வார்த்தை எந்த இடத்திலேயும் தப்பியது கிடையாது. ஒரு 30-40 வருடங்களுக்கு பிறகு நடக்கிற விஷயத்தை ஒரு சூசகமா சொல்ல முடியும், ஒரு யூகத்தோடு சொல்ல முடியும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு யூகத்தோடு சொல்ல முடியுமே ஒழிய துல்லியமாக இப்படித்தான் நடக்கும் அடிச்சு சொல்ல முடியாது. ஏன், கடந்த சில நாட்களுக்கு முன்னால் தீபாவளி அன்று புயலா என்று பத்திரிகையில் முதல் தலைப்பு செய்தியே அதுதான். ஒரு சொட்டு கூட இல்ல மழை, நல்ல வெயில், நன்கு வெயிலடிக்கும் என்று சொல்லப்படுகிற நேரங்களில் கடுமையான மழை. முழுக்க முழுக்க மனிதர்களுடைய யூகம் தான். பல ஆண்டுகளுக்கு பின்னால் அல்ல, நாளை என்ன நடக்கும், அடுத்த ஒரு மணி நேரத்திலே என்ன நடக்கும் என்பதை கூட துல்லியமாக சொல்ல முடியாத ஒரு சமூகத்தோடு அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை எந்த விதத்தில் நாம் ஒப்பாக்கி காட்ட முடியும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள்
சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கிறார்கள். அந்த சமயத்துல சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், என்னுடைய ஒட்டகம் காணா போயிருச்சு, எங்கேயாவது பக்கத்தில் இருக்கும், கொஞ்சம் தேடி பிடிச்சு கூட்டிட்டு வாங்க, கொண்டு வாங்கன்னு சொல்லி. அந்த சமயத்திலே சஹாபாக்களோடு நிறைய முனாஃபிகீன்கள் இருந்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு அகீத் என்கிற ஒரு முனாஃபிக் அதை ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு சஹாபாக்களிட்ட கிளப்பி விட்டான். யுஹ்பிருக்கும் பிஹப்ரிஸ் ஸமா, வானத்திற்கு மேல் என்ன நடக்கிறது என்பதை எல்லாம் உங்களுடைய நபி உங்களுக்கு சொல்லித் தருகிறார். வானத்திலிருந்து வஹி வருவதாக எல்லாம் சொல்லுகிறார், ஓதி காட்டுகிறார். ஆனால் வலா எதிரி ஐன நாக்கத்தஹு, அவருடைய ஒட்டகம் எங்க போச்சுன்னு கூட அவருக்கு தெரியலையே. 7 வானத்திற்கு அப்பால் நடக்கிற விஷயத்தை தெரிந்து கொள்ளுகிற ஒரு மனிதர் சில மைல்களுக்கு உள்ளாக நடக்கிற விஷயத்தை கூட புரிந்து கொள்ள முடியலை என்று அந்த நேரத்தை, அந்த அவகாசத்தை ஒரு நல்ல வாய்ப்பாக அவன் பயன்படுத்திக் கொள்ளுகிற சமயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய காதிற்கு அந்த வார்த்தை வருகிறது. நபி அவர்கள் இந்த முனாஃபிக்கை கொண்டு வர சொல்கிறார்கள். அழைத்து வரப்படுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு அகீத்தை பார்த்து சொல்வார்கள், என் ஒட்டகம் இன்ன இடத்திலே இன்ன பொருளை சாப்பிட்டுக் கொண்டு இன்ன திசையை நோக்கி நின்று கொண்டிருக்கிறது, போய் பிடித்து விட்டு வாருங்கள் என்று அந்த மனிதரையும் கூடவே ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் இன்னொரு சஹாபி 3 நபர்களையும் நபி அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். 3 நபர்களும் செல்கிறார்கள். அதே ஒட்டகம் நாயகம் சொல்லியதை போன்று அதே ஒரு பொருளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது. நபி அவர்கள் எந்த திசையை குறிப்பிட்டு சொன்னார்களோ அந்த திசையை நோக்கி ஒட்டகம் நின்று கொண்டிருக்கிறது, பிடித்து வரப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களிடத்தில் கொண்டு வந்ததுக்கு பின்னால அப்துல்லாஹ் இப்னு அகீத் சொன்னா, தெரியுதுல்ல ரசூலுல்லாஹ்வுக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா? அப்படியானால் இதை முன்கூட்டியே சொல்லி இருந்தா இது போன்ற கேள்விகளுக்கு இடம்பாடு இருக்காது என்று சொல்லுகிற சமயத்தில் கேள்வி, அவன் சொன்ன வார்த்தை நியாயமானதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அவனை அழைத்து சொல்லுவார்கள், அல்லாஹ் ஆரம்பத்தில் ஒட்டகத்தை தேடுமாறு சஹாபாக்களுக்கு சொல்ல சொன்னான், நான் சொன்னேன். அதற்கு பிறகு இப்படி ஒரு கேள்வி வரும், அதற்கு பிறகு நீங்கள் ஒட்டகத்தை இருக்கும் இடத்தை காட்டிக் கொடுங்கள் என்று செய்ய சொன்னால் காட்டிக் கொடுத்தேன். மீண்டும் இப்படி ஒரு கேள்வி வரும், அதற்கு இப்படி பதில் சொல்லுங்கள் என்று என்னுடைய ரப்பு கட்டளையிட்டான், நான் அப்படி செய்தேன். வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீ யுஹா. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் எதை பேசினாலும் எதை செய்தாலும் அது முழுக்க முழுக்க அல்லாஹ்வினுடைய கட்டளையை கொண்டு அவருடைய வஹீயை கொண்டு மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய உதாரணம். அருமையான பெருமக்களே, எந்த இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் நமக்கு ஒப்பாகுவார்கள்? நிறைய வரலாறுகள் இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வருவாங்க, யா ரசூலல்லாஹ், நான் என்ன மனப்பாடம் செஞ்சாலும் நிக்க மாட்டேங்குது மனசுல, எதை மனனம் செய்தாலும் மறந்து விடுகிறேன். அப்படியா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைராவை கூட்டு அவர் மேல இருந்த துண்டை விரிக்க சொல்றாங்க. துண்டு விரிக்கப்பட்டது. நபி அவர்கள் இப்படி ஏதோ புடிச்சு அதுல போடுற மாதிரி ஒரு செய்கினை செய்கிறார்கள். செய்து முடித்ததற்கு பிறகு அபூ ஹுரைரா அந்த துண்டை அப்படி அவருடைய நெஞ்சோடு நீ ஒத்திக்கொள் என்று சொல்கிறார்கள். அவர் நெஞ்சோடு அணைத்துக் கொள்கிறார். அபூ ஹுரைரா சொல்லுகிறார், வமா நசீது பஅத ذلك ஷைஆ, அதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் நான் எதை படித்தாலும் அது எனக்கு மறந்ததில்லை. வெறும் 3 வருட காலம் பெருமானாரோடு வாழ்ந்த காலம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அபூ ஹுரைராவுடைய பிரியம் என் சமூகத்தில் எல்லோருடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்லுவார்கள். நிறைய சஹாபாக்களுடைய பெயர் நமக்கு தெரியாம இருக்கும், ஆனால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயர் தெரியாம யாருமே இருக்க முடியாது. காரணம், அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அபூ ஹுரைரா இன்னொரு தடவை கேட்பாங்க, யார சொல்றதா, பரக்கத்துக்காக வேண்டி துஆ செய்யுங்க, பரக்கத்திற்காக வேண்டி துஆ செய்யுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பையில கொஞ்சம் பேரித்தம்பளத்தை போட்டு அபூ ஹுரைராவிடத்திலே கொடுக்கிறார்கள். அபூ ஹுரைரா, எந்த நிலையிலேயும் அந்த பையை நீ விரிச்சு பார்த்திடக்கூடாது, உனக்கு தேவை என்றால் உள்ளே கையை விட்டு எவ்வளவு வேண்டுமானாலும் பேரித்தம்பளத்தை எடுத்துக்கொள், பையை விரித்து பார்க்க கூடாது, கவிழ்த்து விடக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அபூ ஹுரைராவிடத்திலே கொடுத்து விடுகிறார்கள். அந்த பேரித்தம்பளத்திற்காக வேண்டி துஆ செய்கிறார்கள். வரலாறிலே பேரித்தம்பளத்தினுடைய எண்ணிக்கையும் கூட அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 21 பேரித்தம்பளங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்டு அபூ ஹுரைராவிடத்திலே ஒப்படைக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், 13 ஆண்டு காலம், 13 வருடங்கள் அந்த பை என்னுடைய தோளிலேயே இருந்தது. யார் என்னிடத்திலே வந்தாலும் உள்ள கையை விட்டு அள்ளி பேரித்தம்பளத்தை நான் கொடுத்துக் கொண்டிருந்தேன். ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலகட்டம்,
அபூ ஹுரைரா அவர்கள் சொல்வார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக மோசமான முறையிலே, அநியாயமான முறையிலே கொல்லப்படுகிறார்கள். எல்லா மனிதர்களுக்கும் லின்னாசி ஹம்முன், உலகில் இருக்கக்கூடிய இந்த சமூகத்திலே சஹாபாக்களுக்கு எல்லோருக்கும் லின்னாசி ஹம்முன், ஒரே ஒரு கவலை, ஹம்மு கத்லி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்ட அந்த ஒரு கவலை தான் மக்கள் அனைவர்களுக்கும். லீ அம்மானி, எனக்கு 2 கவலை. ஒன்று, ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டது. இரண்டாவது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் எனக்கு துஆ செய்து கொடுத்த அந்த பேரித்தம்பளத்தினுடைய பை காணாமல் போய்விட்டது என்று ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள். அருமையான பெருமக்களே, எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், நாயகத்தினுடைய கைப்பட்டத்தினுடைய பொருளின் புனிதம் கூட அது அழிந்து போவதில்லை. எல்லா காலங்களிலேயும் அதிலிருந்து பரக்கத்து வருகிறது. பெருமானாரோடு கொஞ்சம் நாம் நின்று யோசித்து பார்க்கிறோம். நம் கைப்பட்டால் ஏதாவது கெட்டுதான் போகுது. நம் கைப்பட்டால் கெட்டு போகும். நாயகத்தினுடைய கைப்பட்டால் அது புனிதமாகி போகும். ஒரு சஹாபி பெண்மணி வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்கிறாங்க. சில பேர் அவங்களுக்கு முன்னால ஒரு துண்டு துணியை தூக்கி நெருப்புல போடுறாங்க. விருந்துக்கு வந்தவர்கள், ஏமா நல்ல துணியை கொண்டு போய் நெருப்புல போடுறீன்னு கேட்கும் பொழுது அந்த பெண்மணி சொல்வார்களா, இல்ல அந்த துணி ஒண்ணு எரிஞ்சு போயிடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை என் வீட்டுக்கு வந்தார்கள், விருந்து சாப்பிட்டார்கள். சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு, நபி அவர்களுக்கு இந்த துண்டை தான் நான் கை துடைக்கிறதுக்கு கொடுத்தேன். என்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துண்டிலே கை துடைத்தார்களோ அதிலிருந்து இந்த துண்டை சுத்தம் செய்வதற்கு நான் தண்ணீரை பயன்படுத்துவதில்லை, நெருப்பிலே போட்டு விடுவேன். நெருப்பில போட்ட அழுக்குகள் எல்லாம் கரைந்து இறங்கிவிடும், துண்டு சுத்தமா கைக்கு வந்துடும். அருமையான பெருமக்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் நம்மை போன்ற மனிதர் தான் என்று சொல்லக்கூடியவர்கள் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கும். யோசித்து பார்க்க வேண்டும். எந்த விதத்திலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் நமக்கு ஒப்பாகவே முடியாது. ரசூல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய ஆற்றல்களை, அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய எல்லா விதமான புகழ்ச்சிகளையும், அவர்களுடைய தகுதிகளையும் என்றைக்கு ஒரு மனிதன் விளங்கவில்லையோ அன்றைக்கு தான் தன்னையும் நபியையும் ஒப்பிட்டு பார்க்கிறான். இல்லை என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய இந்த புகழின் உச்சத்தை யாராலும், அவர்களுடைய தகுதியை யாராலும் எந்த நிலையிலேயும் ஒப்பிட்டு பார்ப்பதற்கான மனதே வராது. நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொல்லுவாங்க, அத்திபு அவுலாதக்கும் ஸலாத்து ஹிசால், உங்களுடைய பிள்ளைகளுக்கு 3 விஷயங்களை கற்றுத்தாருங்கள் என்று சொல்லிவிட்டு முதல் விஷயமாக நபி அவர்கள் சொல்லுகிற வார்த்தை, ஹுப்பு நபியிக்கும், என் பிரியத்தை, என்னுடைய காதலை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஊட்டுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இரண்டாவது, என்னுடைய குடும்பத்தார்களை பிரியப்பட வேண்டும். மூன்றாவது, குர்ஆனை கற்றுத்தர வேண்டும். 3 காரியங்கள் நபி அவர்கள் குறிப்பிட்ட முதல் செய்தி, ஹுப்பு நபியிக்கும், என் பிரியத்தை, என்னுடைய காதலை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுத்தாருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னதனுடைய அடிப்படையில் தான் இன்றைய மீலாது விழாக்களும் மீலாது சொற்பொழிவுகளும் அப்படித்தான். வருடம் முழுக்க நாயகத்தை பற்றி நாம் பேசுவதில்லை, கேட்பதில்லை. ஆனால் இந்த மாதத்தை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி பெருமானாரை பற்றி நாம் அதிகம் பேசுவதன் காரணத்தினால் தான் நம்முடைய பிள்ளைகள் நாயகத்தின் வரலாறை தெரிந்து கொள்கிறார்கள், அவர்களின் ஆற்றலை தெரிந்து கொள்கிறார்கள், அவர்களின் புனிதத்தை தெரிந்து கொள்கிறார்கள். பெருமானாருடைய அந்த மதிப்பும் அவர்களின் மீது உண்டான மரியாதையும் பிரியமும் தானாக நம்முடைய பிள்ளைகளின் உள்ளத்திலே வருகிறது. சவுதியினுடைய அப்துல்லாஹ் பின் அப்துல்லா என்கிற பத்திரிகையாளர் எழுதுகிறார் ஒரு கட்டுரையில், சவுதியிலே வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்களுக்கு பெருமானாரின் மீது உண்டான காதலும் பெருமானாருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி உண்டான அறிவும் மிக மிக குறைந்து வருகிறது என்று அவர் சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிற வார்த்தை, ஆனால் மற்ற நாடுகளிலே எல்லாம் இது போன்ற சமயங்களில் சொற்பொழிவுகளும் மீலாது விழாக்களும் நடத்தப்படுவதன் காரணத்தினால் மட்டும்தான் பெருமானாருடைய வாழ்க்கையை பற்றி அவர்கள் நிறைய தெரிந்து கொள்கிறார்கள். பெருமானாரின் மீது அவர்களுடைய காதலும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. சவுதியில் வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்களுக்கு இது போன்ற நிலைகள் மிகவும் குறைந்து கொண்டே போகிறது என்று அவர் குறிப்பிடுவதிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம், மற்ற யூதர்களை போல் பெருமானாருக்கு கேக்கு வெட்டி கொண்டாடுறதில்லை. முழுக்க முழுக்க அல்லாஹ் ரசூலை பற்றி, நாயகத்தினுடைய வரலாறை பற்றி, அவர்களுக்காக தன் உயிரை ஈந்த ஹஜ்ரத் சஹாபாக்களுடைய அவர்களை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறேனே ஒழிய எந்த விதமான அனாச்சாரங்களையும் நாம் செய்வதில்லை, எந்த விதமான ஆபாசங்களையும் கேடுகட்ட விஷயங்களையும் இது போன்ற காலங்களில் நாம் செய்வதில்லை. முழுக்க முழுக்க நாயகத்தை பற்றி, அவர்களுடைய வரலாறை பற்றி, அவர்களுடைய பிரியத்தின் அவசியத்தை பற்றி நாம் பேசுகிறோம். எனவே அருமையான பெருமக்களே, இது போன்ற நிலைகளை, இது போன்ற மாதங்களை நாயகத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு, அவர்கள் மீது காதலை அதிகப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக நாம் இது போன்ற மாதங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த மாதத்தை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வாரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை பற்றி உண்டான எல்லா விதமான வரலாறுகளையும் தெரிந்து கொள்ளுகிற உயர்ந்த பாக்கியத்தை நமக்கு தந்தருள்வாரா.
நமக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் வருங்கால சந்ததியினருக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீது அளவு கடந்த அன்பு வைக்கக்கூடிய அந்த வாக்கியத்தை, அந்த வாக்கத்தான ஒரு விஷயத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் பில் குர்ஆனில் அதீம் ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم إنه تعالى جواد كريم ملك قديم بر رؤوف رحيم ورب حليم.